சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று முருகனும் ஔவையாரும் மேடையில் இதோ கொஞ்சம் ஆகையத்தையும் தான் பேரே. ஆஹா, ஏன் தம்பி அவ்வளவு உயரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாய்? இங்கு இருந்தால் தான் உலகமெல்லாம் நல்லா தெரியும் பாட்டி. ஆஹா பாட்டி, நீ ரொம்ப களைப்பாய் இருக்கிறாய். கொஞ்சம் நாவச் பழம் போட்டுட்டுமா? போடேன் தம்பி. சுட்டு பழம் வேண்டுமா அல்லது சுடாத பழம் வேண்டுமா? சுட்டு பழமா? அந்த பழம் கூட சுடுமா அப்பா? சரி, சுட்டு பழமே போடு. என்ன பாட்டி சுடுதா? ஆஹா, கருங்காலை கட்டைக்கு நானாத கூடாரி இருங்கதலி கண்டுக்கு நான். என்ன பாட்டி என்னவோ சொல்கிறாயே? இல்ல இல்ல, உலகமெல்லாம் உபதேசித்து வந்த எனக்கு இந்த சின்ன விஷயம் புரியவில்லையே. நீ யாரப்பா? நீ? நான் தான் ஆண்டி கோடாரின் மகன் கந்தன். உனக்கு என்ன தெரியவில்லையா? ஆண்டிக்கோடாரி மகன் கந்தன்? ஆண்டிக்கோடாரி மகன் கந்தன்? தம்பி, நீ யார்? நீ எங்கே போய்விட்டாய்? தம்பி, என்னை ஏமாற்றாதே. உன் அப்பாவின் பேர் என்ன? தம்பி தம்பி முருகா, மயிலேறும் வடிவேலனே, இந்த வயதான கிளவி உன் வாதாட வந்தாயோ. மயிலேறும் வடிவேலனே, பரிஹாசம் புரிந்தேன் பெருந்தன்னை பொறுப்பாயப்பா. கனி தந்து விளையாடினாய், உள்ளம் கனிவோடுவனை நாடினாய். மயிலேறும் வடிவேலனே, இந்த வயதான கிளவி வாதாட வந்தாய். மயிலேறும் வடிவேலனே. முருகா,
அழகாக அமைதியாக குழந்தைகள் இருவரும் ஔவையார் நாடகத்தை செய்து வந்திருக்கின்றார்கள். முருகப்பெருமான் மயிலில் இருக்கின்றார். ஔவையார் மிக சிறப்பாக இருக்கின்றது. உண்மையிலேயே நல்ல ஒரு அமைப்பு. இதை பழக்கி கொடுத்தவர்களுக்கு நாம் ஒரு முறை கரகோஷம் கொடுத்து வளர்ந்து நம்முடைய சத்யவான் சாவித்ரி, தீர்க்க சுமங்கனி, ஹரிச்சந்திரா, மயானகண்டம் போன்ற நாடகங்களையும் நம்முடைய கலாச்சாரத்துக்கு உரிய நாடகங்களையும் இவர்கள் பயில வேண்டும் என்று கேட்டு அதுக்கான ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டும் என்று இதை இவர்களுடைய ஆசிரியர்களை கேட்டுக்கொள்கின்றேன்.